ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகுவுடன் குரு சுக்கிரன். இதான் தலைப்பு. கணிக்க சிக்கலான கிரகங்களில் இந்த நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் உண்டு. பொதுவாக ராகு திசை கேது திசை அப்படின்னாலே ஒரு ஜர்க்கு பயம் வரும். இந்த பயம் நியாயமானதும் கூட. ஏன்னா பின்னோக்கி செல்லக்கூடிய இவ்விரு கிரகங்களும் உருவமற்றவை. இந்த உருவமற்ற கிரகங்களால் படு பாதாளத்துக்கு போன மனிதர்கள் தான் அதிகம். ராகு திசையில் வெற்றியாளர்கள்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். கேது திசையில் வெற்றியாளர்கள் அந்த விரல் விட்டு எண்ணக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தெளிந்த ஞானத்தை தரக்கூடிய கேது பகவான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை பற்றற்ற நிலைக்கு தள்ளிக்கிட்டு போயிடுவார். ராகு அதுக்கு நேர் ஆப்போசிட். ஒரு சில புத்திகளில் பயங்கரமாக பூம் பண்ணி விட்டு தூண்டி விட்டு அவ்வளோதான் இவ்வளோதான் அடுத்த அம்பானி நான் தாங்கிற மாதிரி சொல்ல வச்சு சிதறடித்து விடும் தன்மை கொண்டவர். ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே மோஸ்ட்லி டேஞ்சரஸ். இந்த மோஸ்ட்லி டேஞ்சரஸான ராகுவோடு இரண்டு மாபெரும் சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் என்ன நடக்கும்? பொதுவாக இவர்களுடைய இணைவு ராகு திசைக்கு பெருமளவு நன்மை தரும் அமைப்பாக மாறும். இது முதல் விதி. ஆனால் அதுலேயும் ஒரு நுணுக்கமும் சூட்சமும் இருக்குது. ஒரு இயற்கை சுப வீடுகளில் ராகு அமர்ந்து அவங்களோட குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருந்த நிலையில் 100% அந்த ராகு திசையை நம்பலாம். 100% வெற்றியை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த தசையில் தொழில் விருத்தி, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, யோகங்கள், அரசு பதவி, அதிகார பதவிகள், சுயதொழில் புரிந்து அதில் பெரும் அளவில் லாபம் பார்ப்பது, பங்குச்சந்தை ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவுன்னு எல்லாமே எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இயற்கை பாவிகள் வீட்டில் இவர் ராகு உட்கார்ந்து அங்கே இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது இங்கே ஒரு 75% நல்ல பலன் இருக்கும். அப்படின்னா பாக்கி ஒரு 25% அங்கேயும் அவர் கெடுக்க தான் செய்வார். ஸ்தானபல அடிப்படையிலையும் உங்கள் லக்னத்திற்கு மறைவு வீடுகளில் ராகு அமர்ந்து அது ஒரு இயற்கை சுப வீடாக இருந்து அங்கே குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தாலும் கூட நல்ல பலனையே எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு தனுர் லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல கடகத்தில் ராகு, உச்சகுரு, கூடவே சுக்கிரனும் இருக்காங்க. இப்போ ராகு திசை வருது. வெளிநாட்டு வாழ்க்கை, பொருளாதார வளர்ச்சி, பங்குச்சந்தை ஆதாயம், உயில் மூலம் சொத்துக்கள், திடீர் தனவரவு, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஆரோக்கியம்னு இந்த மாதிரி பலன் தான் இருக்கும். இங்கே 8ஆம் இடத்து நெகட்டிவே இந்த ஜாதகருக்கு இருக்காது. ஏன்னா அந்த இரண்டு சுவர்களின் பவரையும் ராகு பிடுங்கி இவர் முழு நல்லவராக மாறிடுவார். இப்போ இதுவே ஒரு மகர லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் ராகு, இது சிம்ம பாவ வீடு. இதில் கடகத்தை பற்றி கணிக்கும்போது ஒரு சிறு நுணுக்கத்தையும் இங்கே சொல்லிடுறேன். கடக வீடு சுப வீடா பாவ வீடாங்கிறதுக்கு இயற்கையில் சந்திரன் ஒரு சுபருங்கிறனால அதை சுப வீடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சந்திரன் ராசி கட்டத்தில் தேய்பிறை சந்திரனாகவோ அமாவாசை நெருங்கிவிட்ட சந்திரனாகவோ அல்லது அமாவாசை சந்திரனாகவோ இருந்தால் கடகத்தை இயற்கை சுப வீடுன்னு எடுக்கக்கூடாது. இது நிறைய அனுபவ ரீதியான உண்மை. சந்திரன் நீங்கள் ரொம்ப டேமேஜாக தேஞ்சிருக்கார். இந்த தேய்வுக்கான அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதிக்கு பிறகு ஒரு 5 திதிக்கு அப்புறம் இருக்கிற சந்திரனை தேய்பிறை சந்திரனை எடுத்துக்கலாம். தேய்பிறையில் பஞ்சமி திதியிலிருந்து வளர்பிறையில் கிட்டத்தட்ட சதுர்த்தி வரைக்கும் எடுத்துக்கலாம். தேய்பிறை பஞ்சமியிலிருந்து வளர்பிறை சதுர்த்தி வரைக்கும் சந்திரனை தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிற அளவில் தான் எடுத்துக்கணும். இதில் அவர் எந்த அளவுக்கு அமாவாசையை நெருங்கி போகிறாரோ அந்த அளவுக்கு அந்த வீடு பாவ வீடு அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கணும். இது ஒரு சூட்சமம். இதே மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு சுக்கிரன் 2 இயற்கை சுவர்களோட தொடர்போடையும் இருக்காருங்கும்போது இங்கேயும் ராகு தசை நடந்தால் நிறைய நல்ல பலன்கள் இருக்கும், வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உட நடுவில் சில புத்திகள், கடுமையான மன உளைச்சல், நெருங்கிய உயிர் உறவுகளுக்கு ஆபத்து, குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள், விபத்து கண்டங்கள் போன்றவற்றை கொடுக்காமல் போக மாட்டார். அப்போ ராகு குரு சுக்கிரனோடு இணைவது பொதுவாக நல்லது. கணிக்க சிக்கலான இந்த ராகுவுக்கு குரு சுக்கிரனுடைய இணைவுங்கிறது கண்டிப்பாக ஜாதகரை வாழ்வியலில் மேம்படுத்தும் ஒரு அமைப்பு தான். இப்போ மேச வீட்டில் குரு சுக்கிரன் ராகு, இது ஒரு பாவ வீடு.
பாவ வீடாகவே இருந்தாலும் அதிகாரம், பதவி, அந்தஸ்து, பொருளாதாரம், முன்னேற்றம், தலைமை பொறுப்பு, அரசியலில் வெற்றி, அரசு ஆதாயம் போன்றவற்றை இந்த இடத்துல கொடுத்துருவார். இது செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால ராகு செவ்வாய் மாதிரியும் ஒரு செயல்படும் தன்மை கொண்டவர் ஆவார். குரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுற தன்மை கொண்டவர் ஆவாருங்கிற போது பூமியினால் லாபம், ரியல் எஸ்டேட் தொழில் ஆதாயம், அதிகார பதவிகள், யூனிஃபார்ம் சர்வீஸ்னால வெற்றி, இப்படி கொடுப்பார். அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு 25% நெகட்டிவான பலன்கள், சகோதர இழப்பு, வம்பு சண்டைகள், கோர்ட்டு கேஸு, தலையில் அடிபடிதல், காயங்கள், விபத்து கண்டம், குடும்ப உறவுகளிடத்தில் கசப்பு மனப்பான்மை, இதுவும் கொடுப்பார். ஏன்னா அது ஒரு பாவ வீடுங்கிறது மறந்துடக்கூடாது. இப்போ ரிஷப வீட்டில் இவர்களுடைய இணைவு இருந்ததுன்னா இதை பாவ வீடுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது 100% யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே போயிடும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு, தன லாபங்கள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், நல்ல குடும்பம் அமையப்பெறுவது, நல்ல சூழ்நிலைகள் அமையப்பெறுவது, சொல்வாக்கால் செல்வாக்கு, பேச்சு சுத்தமாக இருக்கக்கூடியது, தன்னுடைய வாக்கு சுத்தத்தினாலேயே வளர்ச்சி, மேன்மை, முன்னேற்றம் அடையக்கூடியதுங்கிறத ராகு இங்கே கொடுத்துருவார். இது கிட்டத்தட்ட 99% ஒன்றும் நெகட்டிவே இல்லாத மாதிரியான பலனாக போயிடும். மிதுனத்தில் ராகு இருக்கார், கூட குரு சுக்கிரனா, இதுவும் ஒரு அருமையான அமைப்பு தான். தொடர்புகளால் ஆதாயம், சிறு தூர பிரயாணங்களால் ஆதாயம், ஒப்பந்தங்கள்னால் ஆதாயம், உயர்கல்வியினால் ஆதாயம், தொழில் முனைவோர்களால் ஆதாயம், தொழில் செய்து முன்னுக்கு வரக்கூடிய யோகிதைகள், வெளிநாட்டு வாழ்க்கை, அதில் கிடைக்கக்கூடிய லாபம், ஆதாயம்னு இதுவும் ஒரு நல்ல வீடாகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய. பொதுவாக புதனுடைய தொடர்பு ராகுவுக்கு ரொம்ப நல்லது. அவரோட வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, புதன் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை புதனோடு சேர்ந்து இருந்தாலும் சரி. கடகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிறப்பான யோகத்தை தரக்கூடியது. இல்லை கடகத்தில் ராகு குரு சுக்கிரனோடு இருந்திருக்கும் போது பூமி லாபம், தாயாதி வர்க்கத்தினால் ஆதாயம், உயர்கல்வியினால் ஆதாயம், சொத்துக்கள்னால் ஆதாயம், பட்டம் பதவி தேடி வரும் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடாக வருதுங்கிறத பொறுத்து அதன் மூலமான வளர்ச்சி முன்னேற்றங்கள் தரும். சிம்மத்தில் இணையும் போது இது ஒரு மாதிரி சூரியனுடைய வீடு, ராகுவுக்கு பகை, குரு இந்த இடத்துல அதிநட்பு, சுக்கிரன் கூட பரவாயில்லைங்கிறது மாதிரியான இருக்கும்போது அதிகாரம், பதவி, அந்தஸ்து, முன்னேற்றம், பூர்வீக சொத்துக்கள்னால் ஆதாயம், குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சி யோகங்கள் பெறுவது, பூர்வீக ஆதாயத்தினாலையும் குலதெய்வ அனுகிரகத்தினாலையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, காதலில் வெற்றி பெறும் யோகிதைகள் இருப்பது, பங்குச்சந்தை ஆதாயம், ஸ்பெகுலேஷன் துறைகளில் வெற்றி பெறுவது, இந்த அமைப்பு உள்ளவங்க தான் அந்த வட்டி தொழில், குடுக்கல் வாங்கல் தொழில்களில் நல்ல விதமாக முன்னுக்கு வரக்கூடிய யோகிதைகளை கொடுக்கும். கன்னியில் ராகு குரு சுக்கிரனோடு இருக்கும்போது இங்கே சுக்கிரன் சற்று பலகீனப்படுவார். இருந்தாலும் குருவுடைய இணைவு ஈடுகட்டுங்கிற அடிப்படையில் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை, கடன் மூலம் ஆதாயம் பெறும் யோகிதைகள், கடன் சார்ந்த தொழில்களை புரியுறது, ஃபைனான்ஸு, வட்டி தொழில், கந்து வட்டி, குடுக்கல் வாங்கல் போன்ற தொழில்களில் வெற்றி பெறுவது, நல்ல விதமான தொழில் நிறுவனங்களை அமைச்சு அதில் வளர்ச்சி யோகங்கள் பெறுறது. இது உழைப்பின் மேன்மையை தரக்கூடிய வீடுங்கிறதுனால அந்த உழைப்பு சார்ந்த வளர்ச்சி, உழைப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் போன்றவற்றை கொடுக்கும். துலாத்தில் இவங்களோட இணைவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு. இங்கே ராகு அமர்ந்து குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு கொள்ளும்போது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கை வேறு லெவலில் வளர்ச்சி அடையக்கூடியது, கூட்டு தொழிலினால் ஆதாயம், சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்களில் தொழில் புரிந்து அதில் மிக பெரும் வளர்ச்சி முன்னேற்றம் பெறுறது, அனைத்து விதமான தொடர்புகளையும் பெறுவது, அந்த தொடர்புகள் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றியை குறிக்கக்கூடிய யோகிதைகள் இருக்கிறது, கலை பொருட்கள் மேலே அதிக ஆர்வம் இருக்கிறது, சினிமா துறையில் சாதிக்கிறது, மீடியா லைனில் சாதிக்கிறது, ஃபேமஸான நபர்களாக இருக்கிறது, இதெல்லாமே துலாத்தில் ராகு இருக்கும்போது ஏற்படும். விருச்சிகம் கடுமையான பாவ வீடு. இந்த இடத்துலையும் குரு சுக்கிரனோடு இருக்கும்போது வளர்ச்சி, முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, உயில் மூலம் சொத்து சேர்ப்பது, பங்குச்சந்தை, லாட்ரி சீட்டு யோகங்கள், சாதாரண நிலையிலேருந்து டக்குன்னு கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு வர்றதுன்ற நிறைய நல்ல பலன் இருந்தாலும் ஒரு 25% போட்டு படுத்தி எடுத்துரும். விபத்து, கண்டங்கள், நோய், உயிர் உறவுகளை இழப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர் உறவுகளில் தொடர்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான சில கெட்ட பெயரையும் அவமான அசிங்கத்தையும் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா அந்த வீடின் தன்மை அப்படி. தனுர் வீட்டில் இவங்க இணைவு இருக்கிறதுலே சூப்பரான அமைப்புங்க. தனுசு வீடு ஏற்கனவே ராகுவுக்கு நல்லது பண்ணும். அது குருவுடைய சொந்த வீடாக போய் கூட சுக்கிரன் இருக்கும்போது பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே சில பிறப்புகள் இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். அதிர்ஷ்டம், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. பிறக்கும் போதே பெரும் குடியில் பிறக்கிறது, பெரிய குடும்பம், கோடீஸ்வர வாழ்க்கை, சுகபோகம், சௌபாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதைகள், தகப்பனாதி வர்க்கத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நல்ல குருமார்கள் அமையப்பெறுவது, உயர்கல்வியினால் யோகங்கள் பெறுவது, மருத்துவத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறது, அரசாங்கத்தில் அதிகார பதவிகளில் உட்காரக்கூடிய யோகிதைகள் கிடைப்பதுன்னு இதுவும் ஒரு அருமையான இடம்.
இந்த இடத்துல ராகு உட்கார்ந்து குரு சுக்கிரன் தொடர்பையும் பெற்று ராகு திசை நடந்ததுன்னா அவரை மாதிரி ஒரு கொடுத்து வச்ச ஆளே இல்லைன்னு சொல்லிடலாம். என்ன இது வந்து லக்னத்துக்கு மறைவு இல்லாத ஸ்தானங்களாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மறைவு ஸ்தானங்களாக இருக்கும்போது வளர்ச்சி இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு நெருடலும் ஓடிக்கிட்டே இருக்கும். மகரத்தில் ராகு இங்கே இருக்கலாம். இது சனியோட பாவ வீடு, குரு சுக்கிரன் இணைவுங்கிறனால கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் தன்மை, தொழிலதிபராக உயரக்கூடியவர்கள், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக வரக்கூடிய தகுதி இருக்கும். அதற்கு பின்னால் இவருடைய கடினமான உழைப்பும் இளமை காலத்தில் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும். கடும் உழைப்பை வெளிப்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சி அடைய ராகு தூண்டுவார். பலவிதமான தொழில்கள், தொழிலதிபர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் யோகியதைகள் போன்றவை இருக்கும். சிலது நஷ்டம், சிலது லாபங்கிற மாதிரியான கலப்பு பலன்கள் இருக்கும். ஏன்னா இது சனி பகவானுடைய வீடுங்கிறதுனால ஒரு சில நெகட்டிவ் பலனை சந்திக்க வேண்டியது இருக்கும். கும்ப வீடு அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான். பலவிதமான தொழில்கள், லாபம், மேன்மை, முன்னேற்றம், எதில் லாபம் பார்க்கலாம்ங்கிற மாதிரியான சூட்சுமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கும்பத்தில் குரு, ராகு, சுக்கிரன், இது ஒரு அருமையான அமைப்பு. மறுதிருமண வாய்ப்புகளை தூண்ட விடக்கூடியது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை தூண்ட விடக்கூடியது, பராக்கிரமங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். பராக்கிரம ஸ்தானம்ங்கிறதுனால இது ஒரு வளர்ச்சியான அமைப்பு இருக்கும். கூடவே வந்து ஒரு சில நெகட்டிவ் இருக்கும். சனி பகவானுடைய வீடுகளில் ராகு இருந்து குரு சுக்கிரன் தொடர்பு வரும்போது 75% நல்ல பலன் இருந்தாலும் கூட ஒரு 25% மனத்துக்கு வருத்தம், அந்த ஆறாத வடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில வேலைகளையும் செஞ்சு விட்டுட்டு தான் போவார். மீன வீடு குருவனுடைய சுப வீடு, விடுதி வீடு, 12ஆம் இடம் காலபுருஷனுக்குங்கும்போது இந்த இடத்துல ராகு சுக்கிரன் குரு இருக்கும்போது, இதில் சுக்கிரன் உச்ச வலுவோடையும் குரு ஆட்சி வலுவோடையும் இருக்கும்போது ராகு திசை வெளிநாட்டில் கொண்டு போய் நிரந்தரமாக தங்க வைக்கும். திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களில் வெற்றியை தரும். கடல்வாழ் உயிரினங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கடற்கரையை ஒட்டி செய்யக்கூடிய தொழில்கள், இதெல்லாமே இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய வளர்ச்சி, டாலர்களில் சம்பாதிக்கிறது, பெரும் அளவு தொழிலதிபர்களை உருவாக்குறதுங்கிற மாதிரி வாரி வழங்கிடும். தனுசு வீடு, மீன வீடு, ரிஷப வீடு, துலாம் வீடு, மிதுன வீடு, கன்னி வீடு, இந்த 6 வீட்டில் குரு சுக்கிரன் ராகு இவங்களோட காம்பினேஷன் இருந்துச்சுனாலே ஒரு ஜாதகம் அந்த ராகு திசையும் நடப்புக்கு வந்தது மிடில் ஏஜ்லைன்னா அற்புதமான யோக பாக்கியதைகளை வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. நெகட்டிவான செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் இருந்தால் போதுமானது. லக்னாதிபதி அதை பெற்றுக்கொள்ள ஓரளவுக்கு வலிமையாக இருந்தால் கூட போதும். தன் தசையில் கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டுட்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்து விடும் தன்மை கொண்டவராக ராகு இருப்பார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக இணைவு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.